அவங்க தீவிர பௌத்தவாதம், அதே மாதிரி சீனா ஆதரவு பெற்ற மார்க்சிய சிந்தனை. எப்படி முரணா இல்லையா அவங்களுக்கு? இது அனுராவை நான் அவரோட பார்த்து 93 கொழும்புல ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு மாணவர் தலைவராக வந்தார். தென்னிலங்கையை சார்ந்த ஒரு விவசாய குடும்பம், சாதாரண குடும்பம். இந்த அளவில் அவர் வந்திருக்கிறாருன்னா அதை பாராட்டணும். ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும். அங்கே போகும்போது ராஜீவ்காந்தியை அடிக்க வந்த உடனே காலத்தில் போடப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு புறம்பாக தமிழர்கள் ஒரு சிலர் ஒற்றுமையற்று நடந்து கொண்டதால் இந்த தோல்வி வடக்கும் கிழக்கும் நடந்துள்ளது. போன வட்டம் பிரபாகரன் காலத்தில் போய் என்ன பண்ணுவானா, தமிழரசு கட்சியா நீங்க ஒரு 12 இடங்கள்ல போட்டி போடுங்க, அந்த கட்சியா அவங்க ஒரு 2 இடங்கள்ல போட்டி போடுங்க, இவங்க இன்னும் 18 எம்பிஸ் கரெக்டா தமிழர்களை அனுப்பி விட்டுவார் பிரபாகரன். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு இலங்கை தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்குது சார். எப்படிங்க பார்த்துருப்பீங்க தேர்தல் முடிவுகளை, எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தேர்தல்? ஒரு வேதனையான விஷயம். இப்படி எதிர்பார்க்கவில்லை. தந்தை செல்வா கண்ட கனவு, பிரபாகரன் கண்ட கனவு இடைக்காலமாக நொறுக்கப்பட்டிருக்கிறதோ என்பது ஒரு வேதனையான விஷயம். அனுரா இன்றைக்கு அதிபர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார். அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப குறைவு. அவர் வெற்றி பெற்றது இப்போ கலைச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட 159 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. எதிர்பார்க்காத வெற்றி. அவங்க தான் ஜேவிபிம்பாங்க. அவங்க தீவிர பௌத்தவாதம், அதே மாதிரி சீனா ஆதரவு பெற்ற மார்க்சிய சிந்தனை. எப்படி முரணா இல்லையா அவங்களுக்கு? தீவிர மதவாதம். பௌத்தர் தீவிர மதவாதம் வேண்டாம், அகிம்சை வேண்டும் என்று சொல்வார். புத்த மதத்தில் தீவிரவாதமாக ஜேவிபி இருப்பார்கள். அதே மாதிரி சீனா கம்யூனிச இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள். அனுரா கூட தான் அதிபர் ஆகுறதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தாப்புல ஜெய்சங்கரையும் இவங்களெல்லாம் சந்தித்தாங்கள அமைச்சர்களை. அதே மாதிரி சீதாராம் யெச்சூரி, அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தானே, இறக்குறதுக்கு முன்னாடி அவரையும் சந்தித்தார் கம்யூனிஸ்ட் கட்சி. பிறகு போனார், வெற்றி பெற்றார். இது அனுராவை நான் அவரோட பார்த்துருக்குறேன். 93 கொழும்புல ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு மாணவர் தலைவராக வந்தார். தென்னிலங்கையை சார்ந்தவர், ஒரு விவசாய குடும்பம், சாதாரண குடும்பம். இந்த அளவில் அவர் வந்திருக்கிறாருன்னா அதை பாராட்டணும். அவருடைய அரசியல் கொள்கைக்கு என்ன மாறுபட்ட கருத்து. ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் என்றால் அவர் வாக்கெடுத்து வந்திருக்கிறார். இப்போது தமிழர் பகுதியிலையும் அதிகமாக அவருக்கு வாக்களித்துள்ளார்கள். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் செல்வாவால் தனிநாடு இனிமேல் பல ஒப்பந்தங்கள் போட்டு சேரநாயகா, கொத்தலவாலா, பண்டாரநாயகா என்று ஒப்பந்தப்படும். அது பிறகு உங்களுக்கு தெரியும், அவருக்கு காலத்துக்கு பிறகு பிரபாகரன் காலத்தில் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும். அங்கே போகும்போது ராஜீவ்காந்தியை அடிக்க வந்தான் உடனே அவர் ஜேவிபி கட்சி சார்ந்தவர், அனுரா கட்சி சார்ந்தவர். இப்போது அந்த ஆட்சி வந்துருச்சு. இனி தமிழர்களுக்கு எப்படி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அனுரா அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேவிபி கட்சிக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்குது. அனுரா என்ன சொல்கிறான்னா, எல்லாரையும் சமநீதியாக எல்லாருக்கும் எல்லாருடைய உரிமைகளும் கிடைக்கக்கூடிய அளவில் என்னுடைய ஆட்சி இருக்கணும்னு சொல்கிறார். தேர்ந்தெடுக்கிறார். அது மாதிரி இருந்தால் சரிதான். இப்போது ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு முடிவு வந்திருக்கு. இந்த முடிவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடிவு தான். இதில் ஒன்றும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னென்னா, செல்வா காலத்தில் போடப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு புறம்பாக தமிழர்கள் ஒரு சிலர் ஒற்றுமையற்று நடந்து கொண்டதால் இந்த தோல்வி வடக்கும் கிழக்கும் நடந்துள்ளது. வடக்கும் கிழக்குனா என்ன? யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இது தமிழர்களுடைய மாவட்ட தேர்தல் களம். அங்கே 29 இடங்கள், 189 இடங்களை அவர் ஜெயிச்சிட்டார். யார்? அனுரா கட்சி, ஜேவிபி. இன்னும் 29 இடங்கள் கட்சி லிஸ்ட்டில் ப்ரொப்போஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன்ஸ் வீதாச்சார பிரதிநிதித்துவம். அங்கே கட்சி பேர் தான் இருக்கும், கட்சி சின்னந்தான் இருக்கும். தமிழரசு கட்சியில் குடிசை, சங்கு, இப்படி சின்னந்தான் இருக்கும். அதில் வேட்பாளர் பேர் இருக்கார்.
அதில் ஓட்டளித்தவங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இப்போ 62.38 ஆமாம். வந்திருக்காங்க. இதில் வீதாச்சார பிரதிநிதித்துவத்தில் ஒரு எம்பிஸ் வருவாங்க. இப்போ 159 எப்படியோ அந்த வீதாச்சாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 எம்பிஸ் லிஸ்ட் சிஸ்டம் பிஆர் சிஸ்டத்தில். அது என்ன எப்படின்னா தேர்தல் ஆணையக்கு போகும். இவ்வளவு வீதாச்சார பிரதிநிதித்துவத்தில் நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு 10 எம்பி, உங்களுக்கு 5 எம்பின்னு அவங்க கணக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த எம்பிகளை அனுப்பணும். எங்கள் கட்சியிலேருந்து 5 எம்பியா இவர் அனுப்புகிறேன், ஏ அனுப்புகிறேன், பி அனுப்புகிறேன்னு அங்கிற சூழ்நிலை. இப்போது அதுலேயும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 எம்பிஸ் வந்துடுவாங்க. 150 கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிடுவாங்க, 190 நெருங்கிடுவாங்க. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் அது ஒரு 29-39 இருப்பாங்க. 129 தொகுதி. அங்கே ஈழத்தில் எப்படின்னா 2 வாக்குச்சீட்டு. ஒரு வாக்குச்சீட்டு இந்த கட்சி பேரில் போட்டு அதுக்கு வாக்களிக்கிறது. அது பிஆர் சிஸ்டம், வீதாச்சார பிரதிநிதித்துவம் லிஸ்ட்டு சிஸ்டம். அதில் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ நான் போட்டி போட மாட்டேன், என் பேர் இருக்காது, கட்சி தலைவர் நீங்கள் 4 பேர் போங்க அன்னு உத்தரவு போட்டு அவர் அறிவிப்பார் முறையாக. அதுபோக களத்தில் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்கள் 5 பேர். இந்த 5 பேரும் பேர் இருக்கும். அந்த 5 பேர் பேரில் சின்னம் இருக்கும், பேர் இருக்கும். அதில் 3 பேருக்கு நீங்கள் வாக்களிக்கணும். மொத்தம் 4-5 பேரும் இருப்பாங்க அந்த வாக்குச்சீட்டில். 3 பேருக்கு நீங்கள் வாக்களிக்கணும். முதல் ப்ரிஃபரன்ஸ் வாக்கு, 2வது ப்ரிஃபரன்ஸ் வாக்கு, 3வது ப்ரிஃபரன்ஸ் வாக்கு. 3 தான் போட முடியும். அவுட் ஆஃப் 5ஓ 6ஓ இல்லை 4ஓ அதில் 3 தான் நீங்கள் போடுவீங்க. அதில் யார் அதிகமாக ஓட்டு வருங்க அவங்க எம்பியாக போகலாம். யாழ்ப்பாண மாவட்டத்திலேருந்து சேனாதி ராஜா. அப்போ சேனாதி ராஜா தான் தமிழரசு கட்சி தலைவர் நண்பர், என் கூட தங்கியிருந்தார், எங்களுடைய சாலை தெருவில் தங்கியிருந்தவர். இப்போ அந்த கட்சியின் தலைவராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஒரு நீண்ட கால எம்பி. சம்பந்தத்துக்கு பிறகு அவர் தான் தலைவர். அமிர்தலிங்கத்துக்கு பிறகு சம்பந்தம், அவர் தான் தமிழரசு கட்சி தலைவர். இப்படியாக அது ஒரு வினோதமான தேர்தல். இது 1977 ஜெயவர்தனா அரசியல் சாசனத்தை திருத்தினார் இல்லையா, பிரதமர்னு போட்டு அதிபராக்கினார் இல்லையா, அதுலேருந்து இந்த 2 வாக்குச்சீட்டு முறை. இப்போ ஜேவிபி வந்திருக்காங்க. இப்போது தமிழர் பகுதியில் போன வட்டம் பிரபாகரன் காலத்தில் போய் என்ன பண்ணுவார்னா அவரே எல்லா கட்சி தலைவரும் வர சொல்லுவார். சம்பந்தனே அவர் பார்க்க போய் தான் அவர் அவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. தமிழரசு கட்சியா நீங்கள் ஒரு 12 இடங்களில் போட்டி போடுங்க, அவரா அந்த கட்சியா அவங்க ஒரு 2 இடங்களில் போட்டி போடுங்க, இவங்க இன்னும் 18 எம்பிஸ் கரெக்டாக தமிழர்களை அனுப்பி விட்டுவார். நான் என்னுடைய நினைவு ஒரு 10-15-20 வருஷம் அப்படித்தான் அவர் 18 பேரை பண்ணுவார். இவங்கெல்லாம் போனால் ஜெயிச்சு போகலாம், 18 பேர் தமிழன் தான் போவாங்க. இப்போ பிரபாகரன் முள்ளிவாய்க்கால் பிறகு என்ன ஆச்சுன்னா போன தேர்தலையும் இந்த சுமந்திரன் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் இங்கே தான் படித்தார், சென்னையில் தான் பச்சை பசுக்கு படித்த அண்ணா. அவர்லாம் சம்பந்தத்தால் வந்தவர். அவர் பிரபாகரனை பார்த்தது கிடையாது, அமிர்தலிங்கத்தை. இப்போ அவர் கையில் இப்போ கட்சி போயிடுச்சு. இப்போ சேனாதி ராஜா ராஜினாமா பண்ணிட்டார், ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி தலைவர். இப்போ என்ன ஆகுதுன்னா அரசியல் நிலையே மாறி போயிடுச்சு. செல்வா காலத்தில் இருந்த அரசியல் சாத்வீக அரசியல். அது இப்போ ஆயுத குழுக்கள் வந்தாங்க, அதில் வெற்றி பெற்றது பிரபாகரன் தான். எல்டிடி விடுதலை புலிகள், பிளாட் முகுந்தன், இபிஆரில் இராஸ், டெலோன்னு பல குரூப்புகள். பிறகு அதை கடைசி நின்றது எல்டிடி தான். பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பல்வேறு நிலைகளில் ராஜபக்சே தன்னுடைய செல்வாக்கள், இப்போ ராஜபக்சேவுக்கு செல்வாக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு. தன்னுடைய மகனை நிப்பாட்டி தோத்தார், பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியான ஒன்று தோத்தார். ரணிலும் முக்கியமான தலைவர் தான். அவருக்கு இந்த பொருளாதார சிக்கல் வரும்போது அவர் பிரதமரானார். ராஜபக்சே தப்பிச்சு ஓடிட்டார் திருவோணமலைக்கு. கொத்தம்பையை அதிபராக இருந்தவர் சிங்கப்பூர் போயிட்டார். அப்போது ரணில பிரதமராக பொறுப்பேற்றார். அவருக்கு நாடாளுமன்றத்தில் அவர் கட்சிக்கு 2-3 எம்பி தான் இருந்தாங்க. இப்போ அனுராவும் பிரதமர் ஆகிக்கும்போது 3-4 எம்பி தான் அவங்களுக்கு இருந்தாங்க. இப்போது 189 எப்படி 190 வந்துடும். நியமன எம்பின்னு இருக்காங்களே, ப்ரொப்போசல் ரெப்ரசன்ட் பிஆர்எஸ்ல. இனி அவர் வலுவான தன்னுடைய கட்சி இளைஞர் சஜித் இருக்கார் களத்தில். ரணில் இனிமேல் அரசியல் இல்லைன்ட்டார். ராஜபக்சே குடும்பம் ஒழிஞ்சது, அவன் செஞ்ச பாவத்துக்காக, தமிழரை அழித்த பாவத்துக்காக ஒழிஞ்சது. இப்போ சஜித்து அனுரா இன்னும் யார் வராங்கன்னு தெரியல. அங்கே பல்வேறு நிலையில் ஒரு களத்துக்கு வந்தாங்க. போன வட்டம் பொருளாதார சிக்கல் வரும்போது அவங்கெல்லாம் பல பேர் போன தேர்தலில் தோத்துட்டாங்க. இப்படியா இருக்கும்போது நீ சஜித்துக்கும் அனுராவுக்கும் இருக்கும். இப்போ இதை நீங்கள் போன தேர்தலையும் சிங்கள ஆதரவாளர்கள் தமிழர் பகுதியில் வடக்கு கிழக்கு மாநிலத்தை போட்டிக்கிட்டாங்க. டக்ளஸ் தேவானந்தம் தொடர்ந்து அவருக்கு மேலே குற்றச்சாட்டுலாம் இருந்தது, தமிழ்நாட்டிலே குற்ற வழக்கெல்லாம் இருந்தது. தொடர்ந்து சிங்களருக்கு ஆதரவாக இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அமைச்சராக இருக்கார். இப்படியான இலங்கையில் நோக்கம்
தமிழ் தேசியம் என்று பேசப்பட்ட இலங்கையில் இன்றைக்கு வேதனையான குரல் நமக்கு தெரிகிறது. என்ன தமிழர்கள் நீ செய்யப் போகிறார்கள்? ஒரு மௌனம் சாதிக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் முடிந்தது, நீ என்ன என்று நினைக்கும்போது ஒரு 5-6-7 விஷயங்களை கவனிக்கப்படும். இனப்படுகொலை நடந்தது. இந்திரா காந்தி ஜினோசைடு இனப்படுகொலைன்னு சொல்லிட்டாங்க. கலாச்சார படுகொலை நடந்தது. இப்படியா இருக்கும்போது இதை குறித்து ஆராய தீர்மானம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கின்றது. ஒரு 10, 14, 15 வருஷமாக இருக்கு. அந்த தீர்மானத்தில் சர்வதேச சுதந்திரமான விசாரணை அமர்த்த வேண்டும். அந்த விசாரணை வெளிநாட்டு பார்வையில் ஏதாவது வெளியே எங்கேயா நடக்கணும். எப்படி லைபீரிய அதிபர் மேல் குற்றச்சாட்டுகள் இன ஒடுக்கலை சார்ல்ஸ் டெய்லர் மேல் சாட்டப்பட்டு லண்டனில் கைது செய்யப்பட்டாரோ அவர் மாதிரி இதுவரைக்கும் தமிழர்களை அளித்தவர் மீது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அதை குறித்து விசாரணை நடத்த வேண்டும். நம்பர் 1. அந்த தீர்மானம் இன்றைக்கும் ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கின்றது, நிலுவையில் இருக்கின்றது 10-14 வருஷம். 2வது, தமிழர்கள் விரும்புகின்ற தீர்வு. அன்றைக்கு எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் பொருள் கொடுத்தார்கள். ஒரு சிலர் 13வது திருத்தம் வந்தால் கூட போதுன்றார்கள். ஒரு சிலர் சமஷ்டி அமைப்பு, இந்தியாவில் உள்ள மாகாண அமைப்பு ரீதியாக இங்குள்ள மாநில அதிகாரங்கள் வந்தாலும் போதும்னு சொல்கிறாங்க. இப்படியான நிலைப்பாட்டுக்கு தமிழர்கள் விரும்புகின்ற தீர்வு என்ன என்பது பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ரெஃபரண்டம். 3வது, இராணுவத்தை வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பீதியை கிளக்கின்ற இராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும். இராணுவம் தமிழருடைய நிலங்களை அபகரித்து கொண்டு பெரிய பெரிய முகாம்கள் கட்டி கட்டடங்கள் கட்டியுள்ள இடத்தை எங்களுடைய நிலங்களை இராணுவத்தை அப்புறப்படுத்திவிட்டு திரும்ப பெற்றுவிட்டு அந்த நிலங்களை எங்களுக்கு உரிமையாளருக்கு வழங்கப்பட வேண்டும். 4வது தீர்மானம் என்னவென்றால், முள்ளிவாய்க்கால் போரின் போது, இறுதிப் போரின் போது காணாமல் போனவர்களை கண்டறிந்து அவருடைய உறவினரிடம் அந்த தமிழர்களை ஒப்படைக்க வேண்டும். 5வது, முள்ளிவாய்க்கால் போரின் போது கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். 6வது, முள்ளிவாய்க்கால் போர் முடிந்தவுடன் இந்தியாவும் தமிழருடைய மறுவாழ்வுக்கு நிதி கொடுத்தது. அந்த நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டவா என்று சொல்ல வேண்டும். பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க சம்பூர் மின்சார நிலையம் அதை கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி கிழக்கு டெர்மினல் கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு முனையம் நமக்கு கொடுக்காம சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க. தூதராலயம், இந்திய தூதராலயம் விரிவாக்க இடத்துக்கு காலே ரோடில் கொடுக்கப்பட்ட நிலத்தையும் சீனாவுக்கு கொடுத்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, சீனாவுடைய ஆதிக்கம் கம்பன் தோட்டாவை சுற்றி கச்சத்தீவு வரைக்கும் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்ய ராமேஸ்வரத்தில் 18 மைல் குத்தகை கொடுத்தாங்க. போர்க்கப்பல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அது தமிழரை அளிக்கும், இந்தியாவுக்கும் பாதுகாப்பற்ற நிலை. இப்படியான விஷயங்கள் அனுரா எப்படி அணுகப் போகிறார்? இந்த கோரிக்கைகள் நீண்ட நெடுகாலமாக இந்தியாவின் கோரிக்கைகளாகவும் இருக்கிறது, ஈழத்தமிழர் கோரிக்கையாக இருக்குது. இதில் என்ன அவர் நடைமுறைப்படுத்துவார்? இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு கால கோரிக்கை. இன்னும் தமிழர்களை வதை செய்வார்களா? இனப்படுகொலை செய்வார்களா? தமிழ்மொழி பாதுகாக்கப்படுமா? அது மாதிரி தமிழ்மொழி வடக்கு கிழக்கு மாநிலங்கள் உள்ள நிலங்களை அபகரித்து அகலாராய்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த நிலங்களை ஆர்ஜிதம் செய்துள்ளார்கள். இந்து கோவில்கள் கிட்டத்தட்ட 3000 கோவில், சிறு கோவில்கள், நடுத்தர கோவில், பெரிய கோவில்கள் எல்லாம் இடித்துவிட்டு பௌத்த விகார்கள் கட்டிவிட்டார்கள். புத்தர் பெருமான் சிலையை வைத்து விட்டார். புத்தர் அப்படி விரும்பவில்லை. புத்தர் கொள்கைக்கு மாறாக வைத்துவிட்டார்கள். திரிகோணமலை சம்பந்தர், திருஞான சம்பந்தர் பதிகம்பாடிய திரிகோணமலை, அந்த திரிகோணமலை உங்களுக்கு ரிஷிகேஷ், பத்ரிநாத், ராமேஸ்வரம், ஒரு நேர்கோட்டில் அந்த திரிகோணமலை வரும். அது மன்னார், இதெல்லாம் பதிகம்பாண்டது. தமிழக சமய சைவ குறவர்களால் பாடப்பட்ட தலங்கள். அந்த தலங்களுக்கு பக்கத்திலே புத்த விகாரில் வைத்து மாமிச இறைச்சியை சமைக்கிறார்கள். இது சைவ மக்களுக்கு வேதனைப்படுது. சைவமும் தமிழும் வளர்ந்த இடம் ஈழம். தமிழ்நாட்டை விட அங்கே சைவமும் தமிழும் வளர்ந்த இடம். இப்படியாக நிலையில் இதெல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் அனுரா என்ன செய்வார்? தமிழுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இன்னைக்கு போய் பிரபாகரனை நான் ஒரு தடவை போய் சந்திச்சேங்க படகுல. நான் வந்து படகுல 3 தடவை போயிருக்கேன். பாஸ்போர்ட்டோடு சேர்ந்து 2 தடவை போயிருக்கேன். படகுல 3 தடவை போகும்போது வன்னிக்காட்டில்னு அவரை சந்திக்க போவேன். எப்போனா 89, 90 கட்டம். இங்கேருந்து 87 வரைக்கும் இங்கே இருந்தார். 77 87 வரைக்கும் பிரபாகரன் என் கூட 83 வரைக்கும் அவங்க தங்கியிருந்தார். பிறகு திருவான்மையூர் அங்கே இருந்து மதுரையில் நெடுமாறன் வீட்டில் தங்கியிருந்தார் கையெழுத்து. கிட்டத்தட்ட 77லேருந்து 83 ஒரு 5 வருஷம் அவங்க தங்கியிருந்தார் மயிலாப்பூரில். நெடுமாறன் சொல்லி அவங்க தங்கியிருந்தார். நானா இல்லை, நெடுமாறன் சொல்லி அங்கே தங்கியிருந்தார். அந்த வீட்டில் தான் சேனாதி ராஜா ஈழவேந்தெல்லாம் என் கூட தங்கி, இலங்கை எம்பிஸ் பல பேர் என் கூட அங்கே வந்து அந்த 2 நாள் 3 நாள் தங்கிட்டு அப்படி போவாங்க அந்த வீட்டில். இப்போ அந்த வன்னிக்காட்டில் போய் அவர் பார்த்த இடத்துக்கு இப்போ சமீபத்தில் போனேன். அதெல்லாம் பெரிய ரோடு போட்டு அந்த காடையை அழிச்சிட்டாங்க. மறுபடியும் விடுதலை புலி இயக்கம் வந்துருமோ அந்த பயத்தில் அந்த காடையை வன்னிக்காட்டையை அழித்து பெரும் சாலைகள் போட்டாங்க. அங்கே அந்த சாலைகளில் பயணிக்கிறாங்களா இல்லையா இல்லை வேணுமனேமோ இதெல்லாம் தேவை. யார் காலத்தில்? ராஜபக்சே காலத்தில். அவ்வளவு இது இராணுவத்தை ஏன் அங்கே இன்னி வச்சுருக்கணும்? போர் முடிஞ்சு போச்சு. போர் முடிஞ்சு 14-15 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் இராணுவத்தை துப்பாக்கியோட தமிழர்களை பீடியை கலக்கிறாப்புல வைக்கணும், பயத்தை அச்சத்தை விடும். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், தமிழருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ பார்த்தா இந்த தேர்தல் முடிவுகள் எந்த அளவு சாத்தியம் என்று என்னால் சொல்ல தெரியல. நான் ஈழப்பிரச்சனை கிட்டத்தட்ட என்னுடைய கவனத்துக்கு காலத்துலேருந்து நான் வந்து 74லேருந்து கவனிச்சுட்டு வரேன். 74லேருந்து நேரடியாக 77லேருந்து அதோட தொடர்புபடுத்தி இன்னைக்கு வர்றேன். பத்திரிகையில் படிக்கிற காலத்துலேருந்து கவனிச்சுட்டு வரேன். 77லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கவனிச்சுட்டு வரேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்தல் தமிழர்களை அளித்த ஜேவிபியை இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துருச்சு. எதிர்பாராத இலங்கை நல்ல செல்வாக்கான நல்ல முன்னேற வேண்டிய நாடு. சிங்கப்பூர் எப்படி உங்களுக்கு வந்து கடல் பரப்பை நீட்டி மணல் பாங்கான நீட்டி தானே சிங்கப்பூர் விரிவாக்காயிருக்கு. சிங்கப்பூர் சின்ன இடம் தான். இப்போ அந்த கடலில் மணலை கொட்டி அவங்களோட பரப்பு அதிகமாக்கிட்டாங்க சிங்கப்பூரை. முதல்ல சிங்கப்பூர் ஃபார்ம் ஆகும்போது சின்ன தீவு தான். இப்போ அதை விட 2 மடங்கு பரப்பாகி எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தாங்க இருக்கும், தனி வீடு இருக்காது அதிகமாக. நீங்கள் பார்த்து சிங்கப்பூர் போனால் பார்த்தா தெரியும். இலங்கை சிங்கப்பூர் மாதிரி ஆயிருக்கணும். எப்படின்னா சிங்கப்பூர் வளம் இல்லாமையே அவங்க கடல் வளம் தான். இலங்கை எப்படின்னா உங்களுக்கு வந்து 4 விஷயங்கள் இலங்கை வந்து முன்னேறி இருக்கலாம். உங்களுக்கு மீன்பிடி தொழில் சுற்றி நல்ல மீன் கிடைக்கும். அந்த மீனை டிண்டு அடிக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் நல்ல ஒரு. அதே மாதிரி அந்த மண்வாகு ஒவ்வொரு செடி வளர்ந்தலையே ஆப்பிள் காஷ்மீரில் தான் வரும். நம்ம ஊரில் எங்கள் ஊரில் கரிசக்காட்டை பருத்தி மிளகாய் தான் வரும். அது மாதிரி அங்கே மலையகத்தில் அந்த தேயிலை ருசியாக இருக்கும். அந்த மண்பாகு அதை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, ஆயத்த ஆடைகள் தைக்கிறாங்களே வடிவம், அது இலங்கைக்கு நல்ல இடம். ஆயத்த ஆடைகள் காலநிலை. அது மட்டும் இல்லை, இலங்கையை சுற்றி சுற்றுலா ஸ்தலங்கள் விரிவாக்கலாம். வெளிநாட்டுக்காரங்க சன்லைட் வேணும் இல்லையா, அப்படியே வந்து இப்போ இருப்பாங்க. ஒரு 4 கடற்கரையை பார்த்துட்டு சன்லைட் எப்படி பண்ணுன்னா திரிகோணமலை, அம்பாறை, இந்த மட்டக்களப்பு, கம்பந்தோட்டா, கொழும்பு, யாழ்ப்பாணம், மன்னார் இன்னும் எல்லா இடத்துலையும் சுற்றுலா. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் வெளிநாட்டு உதவிகள், தன் நாட்டில் வர்ற வரிகள் எல்லாமே இராணுவத்துக்கு செலவு பண்ணாங்க. அந்த இராணுவம் எதுக்கு? தமிழரை கொள்ளணும், தமிழர் அழிக்கணும். இந்த ஒரு பார்த்து தான் அன்னையிலேருந்து 48ல் சுதந்திரம் வாங்கினது இந்த செலவில் தான். அவங்க வந்து பொருளாதார சிக்கல் வந்து இப்போ என்ன பொருளாதார சிக்கலுக்கு யார்? இந்தியா தான் ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி ஜேவிபி புத்தமயமாக்கல்னு வந்துருவாரா என்பது பொறுத்து தான் பார்க்கணும். காலம்தான் பதில் சொல்லும்.